எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். மறைதலும் தேடலும் காலம் முழுவதும் தொடர்ந்தன. புதைந்தவள் மீண்டாள், மீண்டவன் புதைந்தான். மேகத்தில் தூசி மாறி தும்மல் கொண்டது. பின்னல் கூடும் முகில்களின் கொட்டம் தொடங்கியது. வேப்பமுத்து அளவினை கொண்ட மலைத்துளிகள் கொட்டி தீர்த்தன. ஒவ்வொரு துளி நீருக்குள்ளும் நரந்தம்புள்ளின் மனம் மேலேறியது. மனமேறிய நீரின் துளிகள் வள்ளிமுருகனின் வாசனையை கொண்டிருந்தன. புல்வெளியின் பெரும்பரப்பை சுற்றி இருந்த மலைமுகடுகளில் எண்ணிலடங்காத பூக்கள் பூத்து குலுங்கின. கொடி மலர்களும் கொத்து மலர்களும் வண்ணம் வீசி வளைய வந்தன. வேங்கை மரத்தின் கொத்துப்பூக்கள் கரும்பாறை எங்கும் கொட்டி கிடந்தன. உதிர வேங்கையும் மணிமுத்து வேங்கையும் பூத்த வேங்கையும் பாயா வேங்கையும் கொட்டும் மலை துளிக்கு இணையாக பூக்களை சொரிந்தன. நெருப்பையொத்த எருளம்பூக்களும் சிறு வட்ட இதழ் கொண்ட எருவை பூக்களும் வெண்ணிற கூதாளி மலரும் பருத்து பேரழகோடு மலரும் புழுகு பூக்களும் சூழ்வட்ட மலையை வண்ணக்குவலையாக மாற்றின. கொட்டும் மலையில் பாறை குகைகளில் இருந்த முருகனும் வள்ளியும் மலை நின்ற பொழுதுகளில் நரந்தம் மேட்டில் வந்தமர்வர். மழை நின்ற இரவுகளில் வில்லிர்வானில் மின்னும் விண்மீன்களின் அழகு சொல்லி மாளாது. முருகனின் கண்கள் அவற்றையே பார்த்து கொண்டிருந்தன. வளைந்து கிடக்கும் 6 புள்ளி கொண்ட அந்த விண்மீன் கூட்டத்துக்குள் நிலவு சிக்கி இருக்கிறது. விண்ணில் தெரியும் வியத்தகு ஒளி இணையாக அது இருந்தது. அவ்வினை கூடியதும் மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து நிலம் நோக்கி சரிந்தன. கொட்டும் மழை பொழிய விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைவெளியின்றி இருந்ததால் ஊற்று கசிவதைப் போல மேகத்திலிருந்து உருகி மண்ணில் ஓடியது மேக நதி. எத்தனை பகலிரவு இப்படி கடந்ததென தெரியாது. மேகம் விலகிய நள்ளிரவுகளில் முருகன் கண்கள் 6 விண்மீன் கூட்டத்தை கடந்து பயணிக்கும் நிலவின் பாதையே பார்த்து கொண்டிருந்தன. ஒரு அதிகாலை மழை நின்றவுடன் குகைவிட்டு வெளிந்த வள்ளியின் கண்களில் முதலில் பட்டன பூத்து நின்ற செங்காந்தல் மலர்கள். செவ்வொளி வீசும் 6 இதழ்களோடு அவை இருப்பதை பார்த்தபடி முருகன் அழைத்து காண்பித்தாள். அவ்விண்மீன் கூட்டத்தின் சுடர்போல் இம்மலர் 6 இதழ்களை கொண்டுள்ளது என்றாள். செவ்விதழ்களை உற்று பார்த்தான் முருகன். இதழின் அடியில் இளம் பசுமை நிறம் இருந்தது. நடுவில் மஞ்சள் மேவி பின்னர் வெண்மையில் கரைந்தது. மேற்பகுதி இளம் சிவப்பு பூண்டு முனை அடர் சிவப்பாய் மிளறியது. இதே நிறவாக அவ்விண்மீன் கூட்டத்தில் உள்ளதை முருகனின் கண்கள் பல இரவுகளில் பார்த்துள்ளன. 6 விண்மீன்களின் அதே குணம் இம்மலரின் 6 இதழ்களிலும் இருக்கின்றன என்றான் முருகன். அப்படியா என்று அவள் கேட்பதற்குள் சொன்னான். இந்நிறங்கள் அனைத்தையும் காதலில் திளைக்கும் வேளையில் உன்னிடமும் கண்டுள்ளேன். வியப்புற்று வள்ளி கேட்டால், நீ விண்ணை காணும் பொழுது என்னைத்தான் கண்டாயா? நீ இன்றி நான் காண விண்ணேது மண்ணேது. சொல்லியபடி செங்காந்தல் மலர் பறித்து வள்ளியின் கூந்தலில் சூட்டினான். அடர்வானம் கொண்டு கொட்டி தீர்த்த கார்காலத்து அடைமலை விலகத் தொடங்கியது. விரிவானம் மேகமற்று மிதக்க அவ்விண்மீன் கூட்டம் விட்டு நிலவு நகர்ந்தது. நரந்தம்புல் பரப்பில் இருந்து விலகத் தொடங்கினான் முருகன். செங்காந்தல் சூடியபடி அவனுடன் நடந்தாள் வள்ளி. புது இடம் நோக்கி அவளை அழைத்து சென்றான் முருகன். மலையுச்சியிலிருந்து அடிவார காட்டுக்கு கீழிறங்கி வந்தனர். அடைமலையின் கூதிர் பருவம் முடிந்து முன்பனி தொடங்கியது. நடுக்கம் அதிகமாகும் முன்பனி பொழுதில் தங்குவதற்கு கொன்றை மரங்கள் அடர்ந்து கிடக்கும் இடுக்கினை பயன்படுத்தினான். குளிர் சற்றே குறையும் பின்னிரவில் படுத்துறங்க கருங்கொற்றையின் உச்சியில் பரணமைத்தான். பனி நடுக்கம் தாழாமல் முயல்கள் கொன்றை மறை அடுக்கில் பதுங்கின. அவ்விடுக்கின் உள்ளே கால்களை இருகணைத்து அமர்ந்திருந்தாள் வள்ளி. வள்ளியின் கணப்பில் அண்டின முயல்கள். இறை தேடி வேட்டைக்கு போன முருகன் திரும்பி வந்தபோது வள்ளியின் கணப்பில் முயல்கள் அண்டிருப்பதை பார்த்தான். நீள்காது அசைய அவை வள்ளியை நோக்கி திரும்பின. வள்ளியின் முகத்தில் புன்முறுவல் இருந்தது. முருகன் முயல்களை பார்த்து சொன்னான், அவ்விடம் அணையாதீர்கள், பின்னர் ஒருபோதும் விலக மாட்டீர்கள். சொல்லுக்குள் பொறாமை வெளி தெரியாமல் பார்த்து கொண்டான். ஆனால் பார்வையே அதனை சொல்லியது. அதன் பிறகுதான் சில முயற்குட்டிகள் வள்ளியின் மேலேறி பதுங்கின. நீண்ட கொன்றைக்காயின் விதைகளை ஒரு பக்கம் துளையிட்டு எடுத்துவிட்டு இசைப்பாடும் குழலாய் மாற்றினான். பொழியும் பனியின் ஊடே பரனில் படுத்தபடி நகரும் 6 விண்மீன்களை பார்க்க அவன் தவறுவதில்லை. குருவி குஞ்சு போல் வெண்மை திரண்டு பூக்கும் முன்பனியின் புது மலரான ஈங்கை மலர் பறித்து வள்ளியின் கூந்தலில் சூட்டிய நாளன்று அவன் காடு விட்டு வெளியேறப் போகிறான் என அவளுக்கு புரிந்தது. கீழுதடு நடுங்கும்படி பின்பணி கொட்டும் அந்த நாட்களில் அவனோடு வயல்வெளியின் ஊடே நடந்து வந்தாள் வள்ளி. தவளை சத்தம் விடாது கேட்க மூக்கெங்கும் ஈரப்பதம் ஏறியிருந்தது. தாமரை படர்ந்து கிடக்கும் குளக்கரையில் மருத மரத்தின் மீது பரணமைத்தான். எங்கு போனாலும் பரன் மீதே தங்குவதேன் என கேட்டாள் வள்ளி.
இது காதல் வாழ்க்கை. தரையில் தங்கினால் இறுக்கிய நிலத்தில் கூடலின் வளம் முழுமை கொள்ளாது. வானில் மிதந்தால் கூடலின் இறுக்கம் வலிமை கொள்ளாது. இரண்டும் கலந்த பரனில்தான் நிலம் அசைய வான் நகர நடுவில் நாம் மூன்றிலும் கலப்போம். அதன் பின் மறுமொழி சொல்ல ஒன்றுமில்லை வள்ளிக்கு. பகலும் இரவும் பரன்மேல் மலரும் காதல் கண்டு பறக்கும் நாரைகள் இறகு உதிர்த்து போயின. காற்றில் மிதந்து வரும் வெண்சாம்பல் இறகுகளை சேகரித்து கொடி கொண்டு முடிச்சிட்டு வள்ளியின் தலையில் மகுடமென சூட்டினான் முருகன். கால நேரமின்றி மிதந்து கொண்டிருக்கிறேன். இதில் நாரைகளின் இறகுகளை தலையில் அணிவித்தால் பறத்தல் நிறுத்தி ஒருபோதும் தரையிறங்காமல் போவேன் என்றாள் வள்ளி. உனது அணைப்பில் மீள முடியா மயக்கத்தில் கிடந்த எனக்கு அன்னமலக்கிய அரிசி கொடுத்து உடலையும் நரந்தம்புல் கொண்டு மனதையும் தெளிவடைய முடியாத திகைப்பில் வீழ்த்தினாயே, அதை விடவா? முருகனின் வினாவிற்கு விடை ஏதும் சொல்லவில்லை வள்ளி. இக்கைமாறில்தான் காதல் கடல் நீங்கா வெக்கை கொள்கிறது. அணுக்கள் தோறும் துடிப்படங்கா தவிப்பு கொள்கிறது. தவிப்பு நீங்கா அதிகாலையில் பின்பணி பருவத்து புதுமலரான கமுகின் சிறு பூ எடுத்து வள்ளிக்கு சூட்டினான். வயல் தாண்டி கடல் நோக்கி புறப்பட்டனர் இருவரும். கடல் காற்று மேலேறி வந்து தாளை மரங்களுக்கு இடையில் கட்டிய ஊஞ்சல் பரனை ஆட்டிவிட்டு சென்றது. பரன் மீது ஆடிக்கொண்டே வள்ளி சொன்னால், கரையில் இருந்தும் அலையில் மிதக்கிறோம். மலையிலும் காட்டிலும் வயலிலும் நாம் மிதக்கத்தானே செய்தோம். ஆனால் இப்பொழுதுதான் உப்பேறிய காற்று உடல் தழுவி செல்கிறது. இளவேனில் ஒளிக்கதிர்களால் உடல் சுடுகிறது. இவை அனைத்தும் இவ்வளவு நாளும் உள்ளுக்குள் மட்டுமே நிகழ்ந்தன சொல்லி மகிழ்ந்தாள் வள்ளி. இருவரும் ஆடும் பரனில் படுத்தபடி கடல் பார்த்து கொண்டே இருந்தனர். நீண்ட நேரத்துக்கு பின் வள்ளி கேட்டால், கடல் ஏன் கரையோடு நிற்கிறது? கரை மீது கொண்டுள்ள காதலால். மறுமொழி அவளை ஏதோ செய்தது. சட்டென அவனை நோக்கி திரும்பியபடி கேட்டால், அப்படி என்றால் இவ்வளவு தழுவல் கொண்ட காதலர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? கேள்வி கேட்ட கணத்திலே மனம் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல் திணறியது. முகக்குறி பறிந்து முருகன் கேட்டான், என்ன ஆனது? சொல்ல முடியாமல் திணறிய வள்ளியை முருகனின் கைகள் சூழ்ந்தபோது கடலும் கரையும் பரனில் இருந்தன. இரவு நெடுக அலைகளின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. அவ்வப்பொழுது தெரித்த நீர்த்துளிகள் காற்றில் வந்தன. விண்மீன்களை பார்த்தபடி இருந்த அவர்களது நாவிலிருந்து சுடுமீனின் வாசனை விலகவே இல்லை. இளவேனில் காலத்து சுடுவேயில் உச்சத்தில் இருந்த பொழுது கடற்கரை மணல் வெளியில் முள்ளி மாமலர் பூக்கத் தொடங்கியது. அந்நீல நிற பூவை பறித்து பரன் நோக்கி முருகன் வந்தான். அவள் பாலை நிலம் நோக்கி புறப்பட ஆயத்தமாக இருந்தாள். கொடும் பாலையில் அளவில்லாத தொலைவு நடந்தனர். இருவரும் வற்றிய சுனையில் ஒளி மேவி கிடந்தது. பறந்து கிடக்கும் கழுகுகளின் நிழல்கள் மட்டுமே மண்ணில் உண்டன. வள்ளியின் பாதங்களில் கொப்பளங்கள் பூத்தன. ஆனாலும் விடாது நடந்தாள். பாலை நிலத்தின் பின் கோடை வெயில் எண்ணிலடங்காத தாவரங்களை மலரச் செய்தது. சுட்டெரிக்கும் மண் மீது ஏதோ ஒரு மூலையில் சிறு மலர் ஒன்று இதழ் விரிப்பதை பார்க்கும் போதெல்லாம் வள்ளியின் முகம் மலர்ந்தது. அழிச்சியும் அலறியும் சொல்லியும் எருக்கும் இங்குமங்குமாக பூத்திருந்தன. இரும்பை பூவின் இனிப்பு பறவை கூட்டங்களை ஈர்த்தது. வேப்பம் பழத்தை தின்ற கைப்பு சுவை மாற வவ்வால்கள் இலும்பை மரத்தை விட்டு நீங்காமல் கிடந்தன. பொன்னிற தனிப்பூவை கோங்கு உதிர்த்த பொழுது அணிலின் முதுகின் மேல் இருக்கும் வரிகளை போன்ற ஊகம்பூவும் இணைந்தே கிடந்தது. எப்பொழுதோ வீசும் காற்றில் பறக்கும் மலர்கள் மீண்டும் மண் தொடும்போது சருகின் ஓசையுடனேயே சரிந்தன. மண்ணும் மரமும் காற்றும் சுடுவையில் ஏந்தி நின்றன. ஏந்திய வெயிலின் இறங்காத சூடு மண்ணெங்கும் நிலை கொண்டது. வலிமை இழந்த புலிகள் பதுங்கிய இடத்தை விட்டு எழ முடியவில்லை. நீரின்றி அலைந்த செந்நாய்களின் கால் தடங்கள் மட்டுமே மிஞ்சின. எப்புறமும் சுடு வெயில் சூழ்ந்த பாலையின் நடுநிலம் நோக்கி நகர்ந்தனர் வள்ளியும் முருகனும். வள்ளியின் உதடுகள் வெப்பக்காற்றில் வெடித்து கிடந்தன. முதுவேனிலின் சுடு பழத்தை சுவைத்து உண்டதன் அடையாளங்கள் அவை. எங்கும் பட்ட மரங்களே நின்றிருந்தன. சிறு பாறையோரம் தனித்திருந்த வாகை மரத்தின் மீது பரன் அமைத்தான் முருகன். பகல் மங்கிய பொழுது பரநேறி சாய்ந்தனர் இருவரும். இரவானதும் வானமும் சுடுமோ என அஞ்ச வைத்தது பகலின் நினைவு. முருகனின் கண்கள் விண்மீன்களை பார்த்து கொண்டிருந்தன. வளைவு கொண்டு அந்த 6 விண்மீன்களும் வானில் தெரியவில்லை. அவை வான்விட்டு எங்கு போயின என கேட்டாள் வள்ளி. எந்த ஒரு வளைவிலும் மறைவுகள் இருக்கும் அல்லவா? அதே போல அந்த ஒளி வளைவின் மறைவிடத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் பார்வையில் இருந்து தப்பியுள்ளது என்றான் முருகன். அதன் பிறகு அது பற்றி அவள் கேட்கவில்லை. அவை தவிர்த்து எண்ணிலடங்காத விண்மீன்கள் வான்வெளியை பூக்காடாய் மாற்றியிருந்தன. எங்கும் சிதறி கிடக்கும் வான் பூக்களை பார்த்தபடி வள்ளி கேட்டால், மழை கொட்டி தீர்த்த கார்காலத்தில் நிலமெங்கும் மலர்கள் பூத்து குலுங்கின. அதன் பிறகு இம்முதுகோடையில்தான் எண்ணில் அடங்காத பூக்கள் பூக்கின்றன. மற்ற பருவங்களில் இவ்வளவு பூக்கள் பூக்கவில்லையே ஏன்?
முருகனின் முகத்தில் மெல்லிய சிரிப்பொன்று ஓடி மறைந்தது. அவன் சொல்லப்போகும் மறுமொழிக்காக காத்திருந்தாள். மறுமொழி எதுவும் வராமல் நேரம் கடந்தது. முருகனின் சிந்தனை வேறெங்கோ இருக்கிறது என நினைத்த வள்ளி தனது கேள்வியிலிருந்து எண்ணத்தை விளக்கினாள். சற்று பொழுது கடந்து முருகன் சொன்னான், எல்லாவற்றிற்கும் காரணம் 6 விண்மீன் கூட்டம்தான். முருகனின் விடை எதிர்பாராதாக இருந்தது. திகைப்புற்ற வள்ளி கேட்டால், எப்படி? அந்த 6 விண்மீன் கூட்டத்தோடு நிலவு இணைந்திருந்த காலத்தில்தான் கார்மேகங்கள் வானமெங்கும் நிறைந்திருந்தன. பெருமழை விடாது கொட்டி தீர்த்தது. அதே போல அந்த 6 விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இணைந்திருக்கும் இக்காலத்தில் சுடுவெயில் தீயென விடாது பொழிகிறது. நீரும் ஒளியும் தான் மலரென வடிவம் கொள்கின்றன. அதனால்தான் பிற காலங்களை விட இவ்விரு காலங்களிலும் மலர்கள் அதிகமாக மலர்கின்றன. இம்மலர்தலுக்கு காரணம் வளைவு கொண்ட அந்த 6 விண்மீன்கள் தான். முருகன் விடை முற்றிலும் புதிதாய் தோன்றியது. அதனை உள்வாங்கி மறுவினா தொடுக்க சற்று நேரமானது. அவள் கேட்டால், அவ்விண்மீன் கூட்டத்தோடு நிலவு இருந்ததை நாம் பார்த்தோம். இப்பொழுது கதிரவன் அக்கூட்டத்தோடு இருக்கிறான் என்று எப்படி சொல்கிறீர்கள்? விண்மீனின் நகர்வுகளை காலம் முழுவதும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். வானின் ஒவ்வொரு பகுதியிலும் அது நகர்ந்து சொல்லும் வழித்தடம் எனது மனக்கண்ணில் இருக்கிறது. இப்பொழுது அவற்றோடு இணைந்தே கதிரவன் பயணிக்க வேண்டும். பகல் பயணம் அது. அதனால்தான் இரவில் அவ்விண்மீன் கூட்டம் நம் கண்களுக்கு தெரியவில்லை. கால சுழற்சியின் பாதை அதுவே. பதில் உரையால் உறைந்து நின்றாள் வள்ளி. அடுத்த சொல்ல நான் இயலாமல் இருந்தது. அதனை கவனித்தபடி முருகன் சொன்னான், உனது முதுகுப்புறத்தை நீ பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னால் உணர முடியும் அல்லவா? அது போலதான் இதுவும். இவ்வுவமைக்கு பின் சொல்ல எதுவும் இல்லை என்று தோன்றியது. ஆனால் இவ்வுவமையே பல சொற்களை சொல்லவும் தூண்டியது. வேண்டாம் என்று கட்டுப்படுத்தினாள் வள்ளி. ஆனாலும் உருக்கொண்ட வார்த்தைகள் தனக்குத்தானே ஒரு முறையாவது சொல்லிக்கொண்டால் மட்டுமே அமைதி கொள்ளும். எல்லா அணைப்புகளிலும் சூழ்ந்த உனது கைகள் எனது முதுகினையை பற்றியது. காதல் அதனால் தான் இவ்வளவு வெக்கை கொண்டுள்ளதா? சுட்டரிக்கும் அனல் காதலை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருப்பது அதனால் தானா? சொற்கள் வேள்விகளாய் உருத்திரண்டபடி இருக்க அனைத்தையும் விளங்கிவிட்டு ஒரே ஒரு கேள்வியை மட்டுமே கேட்டாள். எல்லா இரவுகளிலும் மான்னோக்கி பரன் அமைத்தது காதலில் மூழ்கத்தான் என நினைத்தேன். ஆனால் காலத்துக்குள் மூழ்கத்தான் அதை செய்தாயா? அழகிய சிரிப்போடு முருகன் சொன்னான், நான் காலத்துக்குள் மூழ்கும் போதெல்லாம் காதலுக்குள் தான் மூழ்கினேன். காதல் தானே கால சுழற்சியின் அடையாளம். நிலவும் கதிரும் இயற்கைக்கு பாலூட்டும் இரு மார்புகள். கருணையும் காமமும் சமமாய் சுரக்கும் அவ்வழகிய தனங்களை விட்டு நான் எக்காலமும் அகலாமல் தானே இருந்தேன். அணைப்பு நீங்காமல் அதனை அறிந்தவள் நீதானே. சொல் கிளர்த்தும் காதல் உடலெங்கும் பொங்க செய்வதறியாமல் நின்றாள் வள்ளி. அவளது முகத்தை தனது கைகளில் ஏந்தியபடி முருகன் சொன்னான், கார்மேகம் மலையை கொட்டி தீர்ப்பதற்கும் தீயாய் வெயில் சுட்டரிப்பதற்கும் அவ்விண்மீன் கூட்டமே காரணம். எனவே அதனை கார் தீ என அழைக்கலாமா? உனது கைகள் எனது முகமேந்திய கணத்தில் உடலெங்கும் கார்கால குளுமை பரவியது. ஆனால் அணைக்காமல் விலகி நிற்கும் இவ்விடைவெளியில் பாலை தீ பற்றி எரிகிறது. வள்ளி வார்த்தையை முடிக்கும் முன்னே இருகானைத்தான் முருகன். கார்கால குளுமையின் மீது பற்றி எரிந்தது தீ. கார்த்தி. பாரி 34. இருளுக்குள் நடந்து கொண்டே கார்த்திகையின் கதையை சொல்லி முடித்தான் பாரி. கதை கேட்டபடி பின்னால் வந்து கொண்டிருந்தார் கபிலர். விசைவேலரின் காலக்கணிதம், பேரரசுகளின் வானியல் அறிவு ஆகியன பற்றி கபிலருக்கு இருந்த எண்ணங்கள் பாரி சொன்ன ஒற்றை கதையால் தள்ளாடத் தொடங்கின. 4 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் ஒளிவாளினை இவ்வளவு துல்லியமாக கணித்து வைத்திருக்கும் போதே மலை மக்களின் வானியல் அறிவை புரிந்து கொள்ள கூடுதலாக முயன்றிருக்க வேண்டும் என தோன்றியது. பேச்சிற்று வந்து கொண்டிருந்த கபிலரை பார்த்து பாரி, முருகன் கார்த்திகை விண்மீன் கூட்டத்துக்கு பெயர் சூட்டிய கதையை மட்டும் தானே சொல்லியுள்ளேன், இன்னும் எவ்வளவோ இருக்கின்றனவே என்றான். இன்னும் எவ்வளவோ என்றால் முருகனை பற்றியா, விண்மீன்களை பற்றியா? காலத்தை பற்றி. என்ன சொல்ல வருகிறான் பாரி என்று திகைப்பு வாயடைக்க செய்தது கபிலரை. பாரி சொன்னான், அந்த 6 விண்மீன்களின் அடிப்படையில் தான் காலமும் 6 கூறுகளாக பகுக்கப்பட்டன. கார்காலம், கூதிர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என 6 பெரும் பொழுதுகளும், வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் என 6 சிறு பொழுதுகளும் இதன் அடிப்படையில் தான் பகுக்கப்பட்டதாக சொல்வார்கள். இருள் சூழ்ந்துள்ள ஒற்றையடி பாதையில் பின்னால் வருகிறவர் சிறு ஓசை கூட எழுப்பாமல் வரக்கூடாது என்பது கபிலருக்கு தெரியும். ஆனால் தெரிந்தவை எல்லாம் தெரியாதவற்றின் பின்புலத்தில் போய் மறைகின்றன. பின்னணி கதைகள் காலத்தையே புரட்டுகின்றன. கபிலர் என்ன செய்வார்? மனம் புரண்டு எழுந்து உண்மையை பற்றி நினைத்த போது குறுக்கிட்ட கதை அது உண்மையா என்ற கேள்வியை எழுப்பியது. திகைத்து நின்றவரிடம் புதிதாய் வினா ஒன்று மேலெழுந்தது. வேளிர் குலத் தலைவன் உருவாக்கியதால் தான் பொழுதை அறிய வேலை என்ற சொல்லை பயன்படுத்துகிறோமா?
காலை வேலை மாலை வேலை என அழைப்பதன் காரணம் அதுதானா? கபிலரின் வினாவுக்கு பாரியிடம் விடை இல்லை. சற்று நேர இடைவெளியில் மீண்டும் கபிலர் கேட்டார். கால சுழற்சியை 60 ஆண்டுகளாக வகுத்ததற்கும் ஒரு நாளை 60 நாளிகைகளாக பிரித்ததற்கும் இந்த 6 தான் அடிப்படையா? பாரிடமிருந்து மறுமொழி எதுவும் வரவில்லை. ஆனால் கபிலரின் உள்ளத்துக்குள் உருக்கொண்ட வினாக்கள் நின்ற பாடில்லை. சற்றே நில் என்றார் கபிலர். முன்னடந்து கொண்டிருந்த பாரி நின்றான். அன்று அங்கவை கேட்ட வினாவை உன்னிடம் சொன்னேனே, நினைவிருக்கிறதா? எதுவென்று பாரி யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த பொழுது கூட கபிலரால் காத்திருக்க முடியவில்லை. உயிரெழுத்துக்கள் ஏன் 12 என்று கேட்டாளே என்றார். ஆம் என்றான் பாரி. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 எல்லாம் 6 மடங்குகளாகவே இருப்பது அதனால்தானா? 6 என்ற அச்சின் மீதுதான் எம் மொழி நிலை கொண்டுள்ளதா? 6 என்பது எண்ணாகவும் நதியாகவும் மொழியாகவும் காலமாகவும் விரிவு கொண்டதா என கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார் கபிலர். அமைதியாய் நின்று பாரி சொன்னான். இந்த வினாக்களுக்கு விடை கூற வேண்டியவர் நீங்கள் தானே, என்னிடம் கேட்கிறீர்கள்? விடையை யாரும் சொல்லிவிடலாம். வினாக்கள் உருத்திரள்வதுதான் முக்கியம். பரம்பின் மீது ஏறத் தொடங்கியதிலிருந்து நான் முக்கியமாக கண்டடைந்தது விடையை அல்ல, வினாவைத்தான். பெரும் உண்மைகள் எளிய கேள்விகளுக்குள் தலை நுழைத்துதான் வெளிவருகின்றன. கபிலர் கேள்விகளுக்குள் தலை நுழைத்துக் கொண்டிருந்தார். காலத்தை பற்றி வேற என்ன சொல்ல வந்தாய்? முருகன் அளவுக்கு இயற்கையின் ஒவ்வொரு அசைவையும் நுட்பத்தையும் புரிந்து கொண்ட இன்னொரு தலைவன் இல்லை. முருகனோடு 2 பறவைகளை பற்றிய கதைகளை இணைத்தே மக்கள் சொல்வர். கேட்டிருக்கிறீர்களா? நான் கேள்விப்பட்ட கதைகள் எல்லாம் இங்கு தலையிலாக மாறிவிடுகிறதே. நீ எந்த பறவைகளை சொல்கிறாய்? சேவலையும் மயிலையும் தான். இந்த பறவைகளுக்கும் காலத்துக்கும் இருக்கும் உறவை பற்றி கபிலர் சிந்தித்துக் கொண்டிருந்த போது பாரி சொன்னான். சேவல் கதிரவன் விரும்பி. செந்நிற ஒளியின் முதல் கீற்று வானில் மேலெழத் தொடங்கியவுடன் குதூகலித்து கொக்கரிக்க தொடங்கிவிடும். அதன் மகிழ்வுக்கு அளவு ஏதும் இல்லை. அதுபோலத்தான் மயிலும். அது மழை விரும்பி. கார் மேகங்கள் கூட தொடங்கியதும் குதூகலிக்க தொடங்கும். இறகு விரித்து தனது மகிழ்வை கொண்டாடும். நெருப்பும் நீரும் போலதான் கார்த்திகையின் இன்னொரு குறியீடு இவை 2. சேவலின் கொக்கரிப்பையும் மயிலின் தோகை விரிப்பையும் கார்த்திகையோடு இணைத்து பாரி சொன்ன கணத்தில் உடல் சிலிர்த்து அடங்கியது. காலத்தின் எதிரெதிர் முனைகளை வைத்துதான் முருகனை பற்றிய எல்லா கதைகளும் பின்னப்பட்டுள்ளன என தோன்றிய போதே 60ஆம் கோழியின் நினைவு வந்தது. முருகனுக்கு மிகவும் பிடித்தது 60ஆம் கோழி என்று தானே பரம்பு மக்கள் சொன்னார்கள். இளம் சிரிப்பு மாறாமல் பாரி சொன்னான். சேவலும் மயிலும் காலத்தின் குறியீடு என்றால் 60ஆம் கோழி காதலின் குறியீடு. அது முழு நிலா நாளில் வானம் பார்த்து தனது மெல்லிய குரல் கொண்டு ஒலி எழுப்பும். சேவல் போல தனது அழகு திறந்து கூவாது. மூடிய வாயின் முணுமுணுப்பாய் வெளிவரும் இசை வண்டுகளின் ரீங்காரம் போல மெல்லொலி எழுப்பும். வள்ளியும் முருகனும் நரந்தம்புள்ளின் நடுமேட்டில் இருந்த காலமெல்லாம் காற்றில் மிதந்த ஓசை அதனுடையதுதான். அந்த ஓசை காதலர்கள் உயிர் சுருண்டு ஓருடல் கொள்ள வழி செய்யும். கார்காலமும் வேநீர் காலமும் இணைந்ததன் அடையாளமாக கார்த்திகை இருப்பதைப் போல ஆணும் பெண்ணும் இணைந்த காதல் அடையாளம்தான் 60ஆம் கோழி. ஒரு வகையில் எரியும் நீரும் குளிரும் நெருப்பும் தான் அதுவும். காலத்தையும் காதலையும் வைத்து வள்ளியுடன் நடத்திய விளையாட்டு வள்ளி முருகனை பற்றிய எல்லா கதைகளிலும் நிகழும் போலும் என்றார் கபிலர். காலத்துடனும் காதலுடனும் விளையாடி பார்க்க விருப்பமில்லா மனிதன் யார்? மனிதனின் அடிப்படையான விருப்பம் இவை 2ம் தானே. அதனால் தானே எல்லோருக்கும் இந்த விளையாட்டு பிடித்திருக்கிறது. அதை விளையாடி தீர்த்த வள்ளி முருகனையும் பிடித்திருக்கிறது. வள்ளி முருகனின் கதையை அசை போடுதல் காலத்தையும் காதலையும் மறுபடி நிகழ்த்தி பார்த்தல் போலதான். அந்த நிகழ்வு மனதுக்குள் நிகழும் போது வெளிப்பேச்சுக்கு வேலை என்ன? பாரியும் கபிலரும் இருவேறு உலகுக்குள் நீந்தியபடி நடந்து சென்றனர். இருளின் அடர்த்தி குறையத் தொடங்கியது. மழை நின்ற இரவு கிழக்கே மேலிலும் புத்தொலிக்காக காத்திருந்தது. பறவைகளின் குரலொலி கேட்டபடி இருவரும் நடந்தனர். நீண்ட நேரம் கழித்து கபிலர் கேட்டார். முருகன் கண்டறிந்தவை வேறு என்னென்ன? நிறைய இருக்கின்றன, ஆனால் சொல்ல முடியாதவைகளாக இருக்கின்றன. என்னிடம் சொல்ல முடியாதவையா? ஆம், தம் குலம் அல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாதவை. குலங்களில் நிறைய உண்டல்லவா? நீண்ட நேரம் கழித்து கதைகளிலிருந்து மீண்டும் தன்னிலைக்கு வந்தார் கபிலர். எவ்வளவு ஒன்றினாலும் விலக வேண்டிய இடம் உண்டு என்பதை உணரும் நேரம் சற்றே கடுமையானது. ஆனாலும் அவை குறித்து நீங்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்பிவிட்டீர்கள். உங்களது கேள்வியால் திகைத்து போய் நின்றது அன்றுதான் என்றான் பாரி. எதை சொல்கிறான் பாரி என யோசித்துக் கொண்டிருந்தார் கபிலர். பாரி சொன்னான். ஒளிவாளினை பார்க்க குன்றுக்கு மேல் உங்களை நான் அழைத்து சென்றபோது நீங்கள் கேள்வி ஒன்று கேட்டீர்கள். கபிலர் சிந்தித்தபடியே சொன்னார். பாலி நகர் பற்றி கேட்டேன். அங்கு வேளிர்களின் செல்வங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளனவா என்று கேட்டேன்.
பாரி சொன்னான், குமரி கடல் முதல் வட திசையின் எல்லை வரை இருக்கும் இந்த பச்சை மலை தொடரில் இருப்பவர்கள் 14 வேளிர்கள். இந்த வேளிர் கூட்டம் தங்களுக்கு கிடைக்கும் பெரும் செல்வம் எதுவானாலும் அதை பாலி நகரில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று முன்னோர்கள் விதி செய்தனர். அந்த பாலி நகரை உருவாக்கியவன் முருகன். தான் அன்று கேட்ட வினாவுக்கு இன்று பாரியிடமிருந்து விடை வந்தது. அந்நகரை வேளிர் மட்டுமே அறிவர் என கேள்விப்பட்டுள்ளேன். ஆம் என்றான் பாரி. பிறரால் அறிய முடியாத நகரம் மண்ணில் எப்படி இருக்க முடியும்? மண்ணின் மேல் இருக்க முடியாது, மண்ணுக்குள் இருக்க முடியும் அல்லவா? கபிலர் மிரண்டு நின்றார். பாரி சொன்னான், அது மண்ணுக்குள் வடிவமைக்கப்பட்ட அமைப்புகளை கொண்டது. அங்குதான் ஆதி காலம் தொட்டு வேளிர்களின் செல்வங்கள், அதாவது பச்சை மலையின் வியத்தகு செல்வங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த பாலி நகரை பாதுகாக்கும் பொறுப்பை எவ்வியிடம் ஒப்படைத்தான் முருகன். அன்றிலிருந்து பரம்பின் மக்கள் அதை பாதுகாத்து வருகிறார்கள். மற்ற வேளிர்கள் அந்த இடத்துக்கு வந்து செல்கின்றனரா? ஆம், பாதுகாப்பது மட்டும்தான் எங்களின் பணி. மற்ற அனைத்து வேளிர்களுக்கும் அந்த இடம் எங்கு இருக்கிறது என்ற உண்மை தெரியும். இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.